வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா திருக்குறளில் வந்து முதல் 2 அதிகாரம் பார்த்துட்டோம். அதாவது அன்புடைமையும் கல்வியும் பார்த்துட்டோம். இது வந்து 3வது அதிகாரம் ஒழுக்கமுடைமை. நான் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பொது தமிழ் திருக்குறள்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒழுக்கமுடைமை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல நடத்தை உடையவராதல். ஒழுக்கமுடைமைனா நல்ல நடத்தை உடையவராதல். ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இப்போ அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம் தான், டிசிப்ளின். ஓகேங்களா? இப்போ நான் இதை படிக்கிறேன் அப்படின்னா இந்த டைமுக்குள்ளே நான் படிச்சிடறேன் அப்படின்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி படிக்கணும் இல்லையா, அதுவுமே ஒரு டிசிப்ளின். நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒழுக்கம், ஒரு டீசன்ட். எப்படி சொல்கிறது, இப்போ இந்த இதில் வந்து இந்த டாபிக் நான் முடிக்கணுன்ட்டு நம்ம பிளான் பண்ணி அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும். அப்புறம் ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே கிளம்புறது. எல்லா விஷயத்துலையுமே டிசிப்ளின் இருந்தாவே நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம். அந்த டிசிப்ளின்னா என்ன? ஒழுக்கம் எப்பயுமே என்ன தருது? சிறப்பை தருவது. அதனால் அந்த ஒழுக்கத்தை என்ன பண்ணும்? உயிரை விட, எதை விட நம்ம மேலாக கருதணும்னா உயிரை விட மேலாக கருதணும். அடுத்தது அதுதான் பாருங்கள். ஃபஸ்ட்டு திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து தொழில் பெயர், ஒழுக்கம்ங்கிறது தொழில் பெயர். விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, விழுப்பம்னா சிறப்பு. ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும். படும் அப்படின்னா செய்யும் என வாய்ப்பாட்டு வினைமுற்று. அடுத்தது 2வது திருக்குறள் பாருங்க. பரிதோம்பி காத்த ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அக்தை துணை. பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தை துணை. இப்போ ஒழுக்கம் வந்து சிறப்பை தருவது, எல்லாத்தை விட சிறப்பு. நமக்கு துணையாக இருக்கிறது எது அப்படின்னு பார்க்கும்போது எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலுமே நமக்கு நல்ல ஒரு துணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒழுக்கம்தான். எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே வந்து நல்ல துணையாகும். ஒழுக்கத்தை காப்பது கடினமாக இருந்தாலும் எப்பேற்பட்டாவது அந்த விரும்பி காத்துக்கணும். அதாவது இந்த டைமுக்குள்ளே எல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இருந்தாலும் அதை முடித்தோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையில் உயர்வு தரும். இப்போ பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தெரினும் அக்தே துணை. பரிதோம்பி அப்படின்னா விரும்பி, பரிதோம்பினா விரும்பி, பரிந்து கூட்டல் ஓம்பி. காக்கனா வியங்கோல் வினைமுற்று. தெரிந்தோம்பினா தெரிந்து கூட்டல் ஓம்பி. பரிந்து தெரிந்துங்கிறது வினை எச்சங்கள். தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும். ஃபஸ்ட்டு வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், அது பார்த்தீங்கன்னா உயர்வை தருது. இங்கே உயிரினும், அங்கே உயர்வு அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. 2வதும் பார்த்தீங்கன்னா உயர்வு, தேரு வந்து உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க, தேரு அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அப்போ இந்த இதுவும் வந்து உயர்வை தரக்கூடிய திருக்குறளாக இருக்கு. அடுத்தது 3வது பாருங்க. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இணைந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உள்ளவர் தான் உயிர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிக்குடியினர். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எல்லா சிறப்பையும் தருவது ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தோம். 2வது துணையாக இருக்கிறது ஒழுக்கம் அப்படின்னு பார்த்தோம். 3வது பார்த்திங்கன்னா உயர்குடியினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் உடையவர் தான். ஒழுக்கம் உடைமை குடிமை. குடிமை அப்படிங்கிறது உயர்குடியை கொடுக்குது. இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவரை குடிக்கிறது இழுக்கம். இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு கொடுக்குற. இழிந்த பிறப்புங்கிறது பெயரச்சம். இது வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒழுக்கமுடையன ஏற்படும் குணமும், அப்படி ஒழுக்கம் குறையும் போது ஒழுக்கத்தோட குணமும், அப்புறம் அது குறையும் போது ஏற்படுற குற்றமும் பற்றி சொல்லுது. இப்போ குடி வந்து குணம் அப்படின்னு நமக்கு வச்சுக்கோங்க. உயர்குடியினரோட குணம் அது இல்லைன்னா ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது 4th பார்த்தீங்கன்னா மரபினும் மோத்து கொள்ளலாம் லாகும் பார்ப்பாங் பிறப்பொழுக்கம் கொன்ற கெடும். மரபினும் மோத்து கொள்ளலாகும் பார்ப்பாங் பிறப்பொழுக்கம் கொன்ற கெடும். ஒருவர் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கொண்டுக்கலாம், அதாவது கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து விடும் சொல்கிறாங்க. ஒருவரோட குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து விடும் சொல்கிறாங்க. மோத்து கொள்ளலாகும்னா அல் ஈற்று தொழிற்பெயர். கொள்ளலாகும் அல் ஈற்று தொழிற்பெயர். கெடும்னா செய்யும் என்ற வாய்ப்பாட்டு வினைமுற்று. ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து மறந்தாலும் திரும்ப கொண்டு வந்துக்கலாம் அந்த குணமும், அப்படியே வந்து அது குறைஞ்சா ஏற்படுற குற்றமும் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ குடினா குணம் ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே வந்து மறக்கிற குணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்கிற குணம். அப்போ அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிறப்பை தருவது, 2வது வந்து சிறந்த துணை அப்படிங்கிறது, 3வது உயர்குடியினர், 4வது வந்து மறந்தாலும் வந்து கற்றுக்கலாம். அப்படி ஒழுக்கம் குறைஞ்சா அப்படியே வந்து
வந்து அழிந்து போகும், குடிப்பிறப்பே அழிந்து போகும்னு இருக்கு. 5th பார்த்தீங்கன்னா அழுக்காருடையான்கண் ஆக்கண் போன்று இல்லை, ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு. பொறாமை உடையவர்கிட்ட எப்படி செல்வம் இருக்காதோ அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதகிட்ட கண்டிப்பா உயர்வு இருக்காது. அந்த டைமுக்குள்ள அதை முடிக்கணும் அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து உயர்வு இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப வந்து அழுக்காருடையான்னா பொறாமை உடையவன். அழுக்கானுடையார் அப்படின்னா வினையாள பெயர். ஆக்கம்னா செல்வம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா குணம் அப்படி ஒழுக்கம் குறைஞ்சா ஏற்படும் குற்றம் வந்து பொறாமைங்கிற குணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அழுக்கறோன்னா பொறாமை. இது பார்த்தீங்களா, இது ஒரு ஓமை அணி. ஓகேங்களா, ஆக்கம் போன்றில்லை, போன்று அப்படிங்கிறது வருது. அப்போ ஓமை அணி. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 திருக்குறள் உயர்வுனா சிறந்த ஒழுக்கம், சிறப்பு தருவது ஒழுக்கம். அடுத்தது சிறந்த துணை வந்து ஒழுக்கம். இது ரெண்டுமே உயர்வு. அடுத்து ஒழுக்கம் உடைமை குடிமை. குடிமைனாவே குணம், இழுக்கம் இணைந்த. இது வந்து உயர்குடியினர் ஒழுக்கமுடையவர், இல்லாதவர் வந்து ஒழுக்கம் இல்லாதவர். மறந்தாலும் வந்து கத்துக்கலாம், ஆனா ஒழுக்கம் குறைந்த குடிப்பிறப்பு அழிந்திருக்கும். மறந்த குணம் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். அழுக்காருடையான்கண் ஆக்கம் ஒன்று இல்லை, ஒழுக்கம் இல்லான்கண் உண்டு. அழுக்கு பொறாமை இல்லாத ஒரு குணம் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. அப்ப பொறாமை உடையவங்கிட்ட வந்து செல்வம் இருக்காது, அது மாதிரி ஒழுக்கம் இல்லாத உயர்வு இருக்காது. 6th பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுதனால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மன வலிமை மிக்கவர் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுவும் வந்து குணத்தை பத்தி சொல்லுது, இல்லாத குற்றம் பத்தி. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து. ஒல்கார்னா விலக மாட்டார், விலக மாட்டார். உறவோர்னா மன வலிமை உடையோர். ஏதம் குற்றம், ஏதாவது ஒரு குற்றம். அப்ப ஏதம் வந்தாவே குற்றம். அப்ப அந்த குற்றத்தை வச்சு சொல்றாங்க. ஒழுக்கத்தின் உறவோட உறவினரோட குணம் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். ஏதம்னா குற்றம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பை தருவது, 2வது சிறந்த துணை, 3வது பாத்தீங்கன்னா உயர்குடியினர், 4வது பாத்தீங்கன்னா மறந்தாலும் கத்துக்கலாம், ஒழுக்கம் குறைஞ்சா உயர்குடியினர் அழிவோம். 5வது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறாமை உடையவங்கிட்ட வந்து செல்வம் இருக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாத உயர்வு இருக்காதுன்னு சொல்றாங்க. 6th பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் தவறுதனால ஏற்பட குற்றத்தை நன்கு உணர்ந்த மன வலிமை உடையவங்க அந்த நெறியிலிருந்து சிறந்து விளங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. 7th பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கம் உடையவர் மேன்மை அடைவாங்க, ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவாங்க. எய்துவர் அப்படின்னா அடைவர், எய்தா பழினா ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்துவர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று எய்துவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பை தருவது, 2வது சிறந்த துணை, 3வது உயர்ந்த குடியினர், 4வது பார்த்தீங்கன்னா அதாவது ஒழுக்கம் கெட்ட உயர்குடியில கேடு விளைக்கும் அப்படிங்கிறாங்க. 5வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறாமை உடையவங்கிட்ட செல்வம் இருக்காத மாதிரி ஒழுக்கம் இல்லாத உயர்வு இருக்காதுன்னு சொல்றாங்க. 7வது வந்து மேன்மை அடைபவர் ஒழுக்கமுடையவர், இல்லாதவர் வந்து அழியக்கூடாத பழியுடையவர் 7வது. 8வது பார்த்தீங்கன்னா 8வது அடுத்தது பார்க்கலாம். 8 பார்த்தீங்கன்னா நன்றிக்கு வித்தாகும். இதை தான் ஞாபகம் வச்சுக்கலாம். எய்துவர், அதாவது எய்துவர் இதை எப்படி நமக்கு குணம்னா ஒழுக்கம் எய்துவர் மேன்மையான குணத்தை பெறுவாங்கன்னு நமக்கு வச்சுக்கலாம். 8வது பார்த்தீங்கன்னா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் எப்பயுமே நன்மையை விளைவை தரும், தீய ஒழுக்கம் எப்போதும் துன்பத்தை தரும் அப்படிங்கிற ஒரு விளைவை சொல்லுது. நல்லது நன்மையை தருவது நல்லொழுக்கம், தீமையை தருவது தீயொழுக்கம் அப்படின்னு. வித்துனா விதை, நல்லொழுக்கம்னா பண்பு தொகை, தீயொழுக்கமும் பண்பு தொகை. இடும்பை துன்பம், இடும்பை தரும். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் திருக்குறள் வந்து சிறப்பை தருவது, நல்ல சிறப்பை தருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல துணை, 3வது உயர்குடியினர், 4வது மறந்தாலும் கொஞ்சம் ஆனால் ஒழுக்கம் குறைஞ்சா உயர்குடியில் இழிவு ஏற்படும். 5வது பார்த்தீங்கன்னா பொறாமை உடையவர்கிட்ட செல்வம் இருக்காது, அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவர்கிட்ட உயர்வு இருக்காது. 6வது பார்த்தீங்கன்னா
6வது பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் தவறுதால் ஏற்படும் குற்றங்களை நல்லா தெரிஞ்சவங்க வந்து அதில் கரெக்டாக இருப்பாங்க. 7வது பார்த்தீங்கன்னா மேன்மை அடைபவர் ஒழுக்கமுடையவர், அடையக்கூடாத பழியை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர். 8வது வந்து நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இனிமை தரும். நல்லொழுக்கம் வந்து நன்மை தரும், தீய ஒழுக்கம் வந்து துன்பத்தை தருங்கிறது. அடுத்தது 9th பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் உடையவர் கொள்ளவே தீய வலிக்கும் வாயா சொல்லல். இது வந்து சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கம் சொல்றாங்க. அப்ப சொல்லல்னு வருது, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நல்லொழுக்கம் உடையவர் தவறியும் வாயால் தீமைத்தன சொற்களை வந்து சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. கொல்லாவேனா இயலாவே, சொல்லல் அப்படிங்கிறது தொழில் பெயர். அடுத்தது 10th பார்த்தீங்கன்னா உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதார். உலகத்தோடு அப்படின்னா உலகம்ங்கிறது உயர்ந்தோரை கொடுக்குறாங்க. ஒட்ட ஒழுக்கல்னா பொருந்த, உலகம்னா உயர்ந்தோர், ஒட்ட ஒழுக்கம்னா பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நடந்தல் வாழ்தல். இப்போ உலகத்தோடு பொருந்து வாழும் கல்வியை கற்றவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர் தான். அதாவது உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் வந்து எவ்வளோ கற்றறிந்தாலும் வந்து அறிவில்லாதவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சொல்லாலும் பொருளாலும் வந்து ஏற்படும் ஒழுக்கத்தை வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிறப்பை தருவது, அப்புறம் நல்ல துணை, 3வது உயர்ந்த குடியினர், 4வது பார்த்தீங்கன்னா மறந்தாலும் வந்து திரும்ப கொண்டுக்கலாம், ஆனால் குடிப்பிறப்பு குறைஞ்சதுன்னா என்ன ஆகுங்கிறத பார்த்தோம். 5வது பார்த்தீங்கன்னா பொறாமை உடையவர்கிட்ட செல்வம் இருக்காத மாதிரி ஒழுக்கம் இல்லாதவர்கிட்ட உயர்வு இருக்காதுன்னு சொன்னாங்க. 6வது பார்த்தீங்கன்னா ஒழுக்க நெறியிலேருந்து யார் விலக மாட்டாங்கங்கிறத பார்த்தாங்க. 7வது பார்த்தோம்னா மேன்மை அடைபவர் யார், அழியக்கூடிய அதை பழியை அடையவர் யாருன்னு பார்த்தோம். 8வது பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கம் வந்து நன்மை தரும் அப்படிங்கிறது, தீமை தருவது எதுன்னு பார்த்தோம். 9வது பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கமுடையவர் தவறையும் வாயால் எந்த தீமை தராத சொற்களை சொல்ல மாட்டாங்க. 10வது வந்து உயர்ந்தவரோடு பொருந்து வாழக்கூடிய கல்வியை கல்லாதவர் வந்து என்னதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர்னு சொல்றாங்க. ஏன் வந்து நான் திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து பண்ணும்போது நம்ம அதை கேட்க வந்து மைண்ட்ல நிற்கும், அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.